ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இது உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான டுடேஸ் மெசேஜ். ஸோ இத்தனை நாள் ரீடிங் வந்து இங்கிலீஷில் தான் போட்டுட்ருந்தேன். ஸோ ஒரு சிலர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் போடுங்கன்னு கேட்டதுனால ஸோ ஐம் ஸ்டார்டிங் ஆஃப் தமிழ். இன்னையிலேருந்து தமிழில் போடலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு டுடேஸ் எனர்ஜி பார்ப்போம். உங்கள் பர்சனோட மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேயா? ஸோ இது 3 ஆஃப் பென்டிகல்ஸ். இதை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஒரு பெண் இருக்கா, ஒரு ஆண் இருக்கா. ஓகேயா? இந்த பெண்ணு ஆனால் இந்த 3 ஆஃப் பென்டிகல்ஸ் கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெசேஜோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு கற்பனை கதாபாத்திரம் வச்சுருக்கீங்க. ஓகேயா? அந்த கற்பனை கதாபாத்திரம் பூமியில் எங்கேயோ இருக்குது. அவங்க தான் உங்கள் பர்சன். ஸோ அவங்க தான் இப்போ உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, அவங்க மைண்டுக்குள்ளேயும் உங்கள் கற்பனை கதாபாத்திரம் நிஜத்தில் இருக்காங்கல்ல, அவங்க மைண்டுக்குள்ளேயும் நீங்கள் கற்பனை கதாபாத்திரமாக இருக்கீங்க. உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸ் என்ன, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க, என்ன பேசுவீங்க, எப்படி நடந்துக்குவீங்க, இதெல்லாம் எனர்ஜியாக தெரியுது. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபார்மில் தெரியுது. ஆனால் அந்த அவங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற உங்கள் எனர்ஜி கூடயே அவங்க வாழ கற்றுக்கிட்டாங்க. இப்போ அவங்க லைஃப்பில் நிஜத்திலேயே அவங்களுக்கு ஒரு நண்பன் அல்லது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு இன்டிமேட்டான ஒரு பர்சன் அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த பர்சன் தான் அவங்களோட ட்ரீம் பர்சனான அவங்களுக்கு ஆனால் தெரியலை. ஓகேயா? இன்னும் அந்த டவுட்லையும் கன்ஃபியூஷன்லையுமே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பர்சன், அந்த ரியல் ஹியூமன் பீங் இருப்பாங்க இல்லையா, அவங்க ட்ரீம் பர்சன் நினைக்கிற பர்சன், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் அவங்களோட பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸையும் இன்னும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்களே தவிர இன்னும் அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கல. இதுதான் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கான மெசேஜ் இன்னைக்கு. ஓகே, இனி நாளைக்கு மெசேஜ் என்ன, நாளைக்கு பார்ப்போம். until then bye.